ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சூர்யாவுக்கு நந்தினி காதலோட தீபாவளிக்கு குளிப்பாட்டி விடுறாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. இதுலேயுமே இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சுந்தரவல்லி செம வெறுப்பாயிட்டாங்க. ஏன்னா சூர்யா பேசின பேச்சு அப்படி இங்கெல்லாம் பேய் பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து இன்னும் வந்து வெறுப்பேற்றணும் அப்படின்ற மாதிரி சூர்யா முடிவு பண்ணிட்டார். ஆனால் சூர்யா முடிவு பண்ணது சுந்தரவல்லிக்கு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுது. ஆனால் நந்தினிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க சூர்யா வெறுப்பேற்றினது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி தான் வந்து சூர்யாவை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனால் பண்ணுற ஒரு விஷயமே ரொம்பவே வந்து நம்ம சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நந்தினி பண்ணுற ஒரு விஷயம். அப்போ தான் வந்துட்டு சூர்யாவே நந்தினிகிட்ட கேட்குறாங்க, நந்தினி என்னை குளிப்பாட்டி விட முடியுமா நாளைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நந்தினிக்கு அவ்வளோ ஹாப்பி. ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அவ்வளோ பிரைட்னஸ், எப்படி பல்பு எரியும்ல அந்த மாதிரி பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்காங்க நம்ம நந்தினி. அதை பார்த்ததுமே வந்து எதுக்காக இப்போ குளிப்பாட்டி விட முடியுமான்னு தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சார் நானே நினச்சிட்டே இருந்தேன், நானே உங்களை குளிப்பாட்டணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ தான் சூர்யா கேட்குறாரு, நான் குளிப்பாட்டி விடன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கு காரணம் எங்கள் அம்மா வெறுப்பேற்றணும். நீ யாரை வெறுப்பேற்றணும் அப்படின்ற மாதிரி கேட்க, வெறுப்பேற்றுறதுக்காகலாம் நான் வந்து உங்களை குளிப்பாட்டணும்னு சொல்லலை சார், எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஏதோ புதுசாக தினுசாக பண்ணுற அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லிடுறாரு. இப்போ மாமனார் பாட்டி எல்லாருமே வந்துட்டு சூர்யா வந்துட்டு அனுப்பலை, இங்கே இருங்க நம்ம தீபாவளி கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இங்கே சுந்தரவல்லிக்கு, மாதவிக்கு, சுரேகாவுக்கு எல்லாருக்குமே வந்து பகபத்தி எரியுது வயிறு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. அந்த சமயத்தில் தான் நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இவங்களுக்கெல்லாம் யாருக்காகவும் நம்ம பயப்படவே கூடாது அப்படின்ற மாதிரி நந்தினி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து பயந்து தான் நம்ம இவ்வளோ நாளாக இருந்துட்டோம். இதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து பயப்படவே கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ எப்போதுமே வந்து நந்தினியோட தங்கச்சி, ஃபஸ்ட்டு தங்கச்சி வந்து ரொம்ப போல்டாக பேசுவாங்க. ஆனால் இப்போ நம்ம நந்தினி வந்து போல்டாக பேசுகிறாங்க. அவங்க தங்கச்சியெல்லாம் வந்துட்டு மரியாதை குறைவாக ரொம்ப அசிங்கமாக வந்து இந்த மாதவியும் சுரேகாவும் பேச, நம்ம நந்தினி இருந்துட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான், ஒழுங்காக இருந்தால் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாத்தியாம்மா இவளுக்கு திமிரு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் எனக்கு திமிரு தான், இப்போ அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம நந்தினி பேசுகிறாங்க. என்ன நந்தினி உங்களுக்கு எப்படி எங்கேருந்து இவ்வளோ இது வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கா. சரி அப்போ கையை பிடிச்சி இழுக்கிறாங்க எல்லார் முன்னாடியுமே, வாங்க சூர்யா சார் நான் உங்களை குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அதை பார்க்கறதுக்கு நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஆனால் அங்கே 3 பேருக்கு மூக்குலேருந்து காதுலேருந்து புகையாக வருதுங்க கோபத்தில். என்னடா இது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் இந்த இவர் இருக்கார் அசோகன், அவருக்கு வந்துட்டு ஐயோ இந்த மாதிரி நமக்கு ஒரு பொண்டாட்டி இல்லையே, நமக்கு அமைஞ்சதெல்லாம் நம்மள ஒன்றுமே பண்ண மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகுது. மாதவி என்னையும் இந்த மாதிரி குளிப்பாட்டி விட மாதவி அப்படின்ற மாதிரி கேட்க, சும்மா இருங்க அவள் தான் அப்படி பண்ணுறான்னா நீங்கள் அதுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ உன்னால் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், சீனியெல்லாம் ஒரு பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி திட்டிடுறாங்க. உடனே நம்ம மாதவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இதை இப்படியே விட்டு வைக்கவே கூடாதுமா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டி கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே தான் ஆகணும். இப்போ ரொம்ப எப்படி இவளுக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்தது அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி வந்து யோசிச்சு அவங்களுக்கு டென்ஷனே பிடிச்சிடுது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி, இதுக்கு மேலே வந்து இவளை இப்படியே விட்டு வச்சா நம்ம தலையில் மிளகா சந்தை அரைச்சிருவா, அதனால் கண்டிப்பாக இதை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம மாதவி சொல்கிறாங்க, அம்மா இவ இப்படி இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆபத்து, இப்படியே விட்டு வைக்கக்கூடாதுமா, கண்டிப்பாக இப்படியே விட்டு வைக்கக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் பல பிரச்சனைகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இப்படியே விட்டு வைக்கக்கூடாதே, என்னடா இது இப்படியே நடந்துட்டு இருந்தால் எப்படிங்க, கண்டிப்பாக வந்து சரிப்பட்டு வராதுல. அதனால் ரொம்ப
யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயமே வந்து நிறைய பார்த்து நம்ம நந்தினி பண்ணிகிட்ருக்க சுந்தரவல்லிக்கு டென்ஷன் ஆகுது. சூர்யாவுக்கு அன்போடவும் காதலோடவும் வந்து நந்தினி வந்து தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து சுந்தரவல்லிக்கு இங்கே புகையாக எரியுது. சூர்யாவே அதை நல்லா ஃபீல் பண்ணுறாரு. நந்தினி ரொம்பவே அன்பாக இது எல்லாத்தையும் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி இப்படியே வந்து விட்டு வைக்கக்கூடாது நினைக்கிறாங்க. ஆனால் வந்து நந்தினி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்த்துடலாம், என்ன நடந்தாலும் பார்த்துடலாம். இதுக்கு மேலே அவங்களாம் நம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி களத்தில் இறங்குறாங்க. ஒரு விஷயமே அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியலங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ பிரச்சனைகளையும் பார்த்துட்டு நம்ம நந்தினி சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்காகவும் இதுக்கு மேலே பயப்படாதீங்க. நம்ம யாருக்காகவும் பயப்படவும் கூடாது. நம்ம ஜாலியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்தது வேறு, ஆனால் வந்துட்டு இப்போ இருக்கிறது வேறு. அதனால் ரொம்பவே வந்து டென்ஷனில் கத்திட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நந்தினி வந்து இவ்வளோ அழகாக குளிப்பாட்டி விட்டது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் ஃபஸ்ட்டு மறக்காமல் லைக் போட்டு போங்க. ஏன்னா நந்தினி முழுக்க அவங்களோட காதலோடு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நாளுக்கு நாள் நந்தினியோட காதல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பவர் பேங்கும் சார்ஜர் எடுத்து கூட அப்போ தான் வந்து நந்தினி சொல்கிறாங்க, சூர்யா சார் இதுக்கு மேலே நீங்கள் எதுக்காகவும் வந்துட்டு பதற்றப்படக்கூடாது, நான் இருக்கேன் உங்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியலங்க. நம்ம சூர்யாவை அவ்வளோ அன்போடு இது பண்ணும்போது நந்தினிக்குள்ளே இப்படி ஒரு ரொமான்டிக் மூடாக. நந்தினி இது வரைக்கும் சோகமாக தான் பார்த்துருப்பான். ஆனால் நாளுக்கு நாள் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து வெளியே கொண்டு வந்துட்டுருக்காங்க அவங்க. ஏன்னா வந்து நந்தினி இவ்வளோ க்யூட்டாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யாருக்குமே தெரியல. இப்போ அவ்வளோ சூப்பராக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே தாங்க வந்து ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ பிரச்சனைகளை பார்த்த நம்ம நந்தினி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம், ஒரு விஷயமே நம்ம பார்த்து பண்ணோம். ஆனால் இதுக்கு மேலே இப்படியே விட்டு வைக்கக்கூடாது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒன்று வந்து தானே ஆகும். இப்போ வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் வந்து சிங்காரத்துக்கு தான் பயமாக இருக்குது. என்னடா இது நம்ம பிள்ளைய போட்டு இந்த வாட்டுறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கொஞ்சமாக எல்லாமே சரியாகும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நந்தினி சூர்யாவோட காதலை பற்றி அப்டேட்டை பற்றி அதுக்கு மேலே வந்து பார்த்துட்டே இருப்போம். இவ்வளோ நாளாக இருந்த நந்தினி சூர்யா வேறு, இதுக்கு மேலே இருக்க போகிற நந்தினி சூர்யா வேறங்க. நான் என்ன அழுமுஞ்சாவை பேசுகிறேன், நல்லா தானே பேசுகிறேன். ஓகே பாய்.